பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என் ஹக்கோர் நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹக்கோர் நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே 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 ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், என் ஹக்கோர் நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹக்கோர் நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே 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 ஆவியானவரே, சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர், சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், என் ஹக்கோர் நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹக்கோர் நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே 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 ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே,
பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோம். அவரே ஆராதனைக்கு உரியவர், அவரே ஆராதனைக்கு பாத்திரர், அவரே ஆராதனையினால நம்மை கனம் பண்ணுகிற தெய்வம், அவரே ஆராதனையின் நங்குரமாயிருக்கிறார். அப்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். தாய் போல தேற்றி தந்தை போல தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். போதும் என் வாழ்விலே. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும். நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல பிரச்சனைகள் என்னை சூழும் நெருக்கங்கள் நம்மை சூழும் பொழுது அதை பனி போல எல்லாம் கருத்தாய் உணர்ந்து பாடியவரை ஆராதிப்போம். கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ள கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ள கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. போதும் என் வாழ்விலே. நீர் போதும் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவீர் நீ. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் நீ. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் விலகாமல் துணை நின்று காப்பவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. போதும் என் இயேசுவே நீர் வாழ்விலே. போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. போதும் என் வாழ்விலே. இந்த காலையிலே நீர் கருத்தாக உணர்ந்து சொல்லுங்க. போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. வலது கரத்தை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து சொல்லமா? தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல
சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் போதும் என் வாழ்வில் என்று சொல்லி எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் கடந்த 7 மாதமும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு அசைவுகளிலும் எனக்கு அவர் நல்லவராக இருந்தார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு அவர் நல்லவராக இருந்தார், எனக்கு போதுமானவராக இருந்தார், எனக்கு அடைக்கலமாக இருந்தார். வாயை திறந்து சொல்லுங்க, என்னுடைய ஒவ்வொரு நொடிகளிலும் என் கூட இருந்தார். என்னுடைய அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்தார், என் சரீரத்திற்கு பலத்தை கொடுத்தார். எனக்கு அவர் நல்ல கிருபையை தந்தார், வரங்களை தந்தார், நினைத்து பார்த்திராத அநேக உயர்வுகளை தந்தார், ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார், நன்மைகளை தந்தார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு வேலை செய்வதற்கான நல்ல பலத்தை கொடுத்தீரே, எனக்கு நல்ல புத்தியாய் ஒவ்வொரு காரியங்களை செய்ய கிருபை செய்தீரே, என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகளை, என் பெற்றோர்களை, என் உடன்பிறப்புகளை சுகமாய் பத்திரமாய் பாதுகாத்தீரே. ஓ, எனக்கு கொடுத்த பணிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தீரே. வாயை திறந்து சொல்லுங்க, என் பிள்ளைகள் தூரத்துல பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளை பத்திரப்படுத்தினீங்களே, அவர்களுக்கு ஆயுசையும் ஆரோக்கியத்தை கொடுத்தீரே, நன்மை கொடுத்தீரே, பலத்தை கொடுத்தீரே, நன்றி ஏசப்பான்னு சொல்லி வலது கரத்தை உயர்த்தி கரங்களை தட்டி, வலது கரத்தை உயர்த்தி கரங்களை தட்டி, அவரே ஆராதனைக்கு உரியவர், அவரே ஆராதனையின் நாயகர் என்று சொல்லி அவரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மறவாமல் என்னை நினைத்தீரையா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, மறவாமல் என்னை நினைத்தீரையா. உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். இந்த பாடலை கருத்தாய் உணர்ந்து பாடி அவரை ஆராதிக்க இந்த காலையில கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மறவாமல் என்னை நினைத்தீரையா. இணைந்து பாடி அவரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து ஆசீர்வாதங்களுக்கு தந்த உதவிகளுக்கு நன்றி நன்றின்னு சொல்லுங்க. கோடி கோடி நன்றி ஐயா. 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லலாம். பார்த்து சொல்லுங்க, என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி பலவீன நேரங்களில் பலன் தந்தீரே.
வலது கரத்தை உயர்த்தி நன்றி. கரங்களை அசைத்து சொல்லுவோம். கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சேர்ந்து எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. ஐயா, மனதார நன்றி எனக்கு செய்த எல்லா உதவிகளுக்காக, எனக்கு பாராட்டின அன்புக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு மனதார நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன். இரவும் பகலும் என்னை நினைத்த இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்த இதுவரை நடத்தினீரே. நன்றி. கல்வாரியிலே இயேசுவின் முகத்தை பார்த்து, காயப்பட்ட இயேசுவின் முகத்தை பார்த்து, நமக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தின இயேசுவை பார்த்து நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த காலையில் எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனையில் வந்திருக்கிறீங்க. உங்க நம்பிக்கையை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. இந்த வாரத்துல பல தேவையோடு வந்திருக்கிற, சில பாரத்தோடு வந்திருக்கிற, சில பலவீனத்தோடு வந்திருக்கிற, சோர்ந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரிடத்துல எதை கேட்டால் அதை தருவார். அவர் சொல்லாகும். வாயை திறந்து சொல்லுங்க. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவர் சொல்ல ஆகும். இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுடைய சிறையிருப்பை நான் மாற்றுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கண்ணீரை நான் துடைப்பேன், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், உங்க கவலை எல்லாம் அவர் தோளின் மேல எல்லாரும் அர்ப்பணித்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிற ஒருவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். என் கண்ணீரை துடைக்கிற தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். யாபேசுனுடைய எல்லையை விரிவுபடுத்தினது போல என்னை விரிவுபடுத்தி என் எல்லையை விரிவுபடுத்துகிற ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஒரு விசை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இதோ சிறுமையும் எளிமையுமான என்ன கண்ணோக்கி என் கண்ணீரை துடைக்கிறவராய், என்னுடைய துக்கத்தை மாற்றுகிறவராய், நான் விரும்புகிற காரியத்தை எனக்கு செய்கிறவராய், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்வோமா? திருப்பாதம் நம்பி வந்தே. வலது கரத்தை எல்லாரும் உயர்த்தி கிருபை நிறை இயேசுவே தமது
தேவ சமூகத்திலே. கர்த்தருடைய சமூகத்தில் வந்தால் இளைப்பாறுதல் உண்டு. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. கரங்களை அசைத்து சொல்லுங்க. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லலாம். பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுஞானத்தின் பாக்கியத்தை தந்து தாவீதை போல அப்பா கருத்தாய் உம்மை ஆராதிக்க, 10 நரம்பு வீணைகளினால் உம்மை ஆராதிக்க, முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்த தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை ஏற்றுக்கொண்டதற்காய் அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இந்த காலையிலே வந்த உங்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் அவர் நம்மத்தில் செய்வார். வாசிக்கலாம். கொலோசியரின் நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 திருப்பிக் கொள்ளுவோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனாகிய கர்த்தாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையில் அடங்கியிருக்கிற வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். சுயமாய் அடியின் நாவில் எந்த வார்த்தையும் வராதபடி அடியின் நாவின் மேல் தம்முடைய அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் நன்றி சொல்ல வேண்டிய 7 காரியங்கள். ஒன்று கூடி சொல்கிறேன். நாம் நன்றி சொல்ல வேண்டிய 7 காரியங்கள். தேவனாகிய கர்த்தர் பல சூழ்நிலைகளில் அவர் பேசுகிறார். சொப்பனத்தின் மூலமாக சில சூழ்நிலைகளில் அவர் பேசுகிறார். சந்தோஷம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறது தேவனுடைய வசனமாகிய வார்த்தையினால். நல்ல கவனமாக கேட்கணும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறது 66 புத்தகங்கள் கொண்ட 1189 அதிகாரங்களை கொண்ட இந்த திருவசனத்தில் மூலம் பேசுகிறார். பரிசுத்த வேதாகமத்தின் எழுத்தாளர்கள் யார் என்றால் நீங்கள் நல்லா சொல்லிடுவீங்க. 40 பேர்கள். 1600 ஆண்டு காலம் கொண்டு எழுதப்பட்ட புஸ்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம். 1600 வருடம் கொண்டு 40 பேரை கொண்டு எழுதினாலும் இந்த புத்தகத்தின் எழுத்தாளன் ஒருவரே, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். எல்லா திருவெழுத்துக்களும் பரிசுத்த ஆவியினால் ஏவி எழுதப்பட்டிருக்கிறது என்று வேத புஸ்தகத்தின் உண்மையான நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த வேதத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? நம்பர் 1, இது ஒரு ஔஷதமாகும். இது ஒரு நல்ல மருந்தாக்கும். இது குட் மெடிசன்.
2 களங்கமில்லாத ஞானப்பால், கலப்பு சேராத ஒரு ஞானப்பால். 3 தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது. அல்லேலூயா. 4 இது நல்ல ஒரு இறைச்சியாகும், நல்ல ஒரு இறைச்சி. இப்படி இந்த வேதாகமத்தை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் நன்றி செலுத்த வேண்டிய 7 காரியங்களில் நம்பர் 1, தேவனுடைய வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக நன்றி சொல்லணும். எத்தனை பேருக்கு புரிகிறதுன்னு தெரியல. 1600 ஆண்டுகள் 40 நபர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், ஞானிகள், விவேகிகள், ஏழை நடுத்தர மக்களை கொண்டு எழுதி நம்ம கையில தந்த புத்தகமாகும் இந்த பரிசுத்த வேதாகமம். அதில் எழுத்தாளன் யார் என்று முகவரியாய் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர். இங்கே நாம் வாசித்த கொலோசிய நிருபத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை நீங்க கொஞ்சம் உள்வாங்க வேண்டும். நான் இன்னைக்கு சொல்லுகிற இந்த 7 வசனத்தை நீங்கள் சரியாக உள்கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை உங்களில் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும், கிறிஸ்துவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் சகல ஞானத்தோடும். இந்த பைபிளை படிச்ச ஞானம் வரும். இந்த வேதத்தை வாசித்தால் நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும். பல நேரத்தில் இந்த புஸ்தகம் எப்படியாக மாறிட்டுன்னா, நீங்க ரொம்ப பேர்கிட்ட மொபைலில் வந்துட்டு, ப்ளீஸ் உங்களுக்கு 2 கையை கூப்பி கேட்குறேன், சர்ச்சுக்கு வர சொல்ல ஒருவர் கூட உங்க பைபிளை அல்லாமல் நீங்கள் மொபைலில் என்ன பார்க்கக்கூடாது, பைபிளை பார்க்கக்கூடாது. சில ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கிற அந்த பைபிளில் வார்த்தையில் மிஸ்டேக் இருக்கு. ஆதலால் உங்க கையில தந்திருக்கிற பைபிள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்க கையில வரக்கூடியதல்ல. உங்களுக்கு ஜீவன் உள்ள நாளெல்லாம் எல்லா நாளும் இந்த பைபிள் உங்களுக்கு கையில இருக்கணும். அதை வாசிக்கணும், அதை தியானிக்கணும். கிறிஸ்துவினுடைய வசனம் எங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமான வாசமா இருக்கிறதுனால இந்த புஸ்தகத்தில் என்னதெல்லாம் இருக்குன்னா, சங்கீதம் இருக்கிறது, 150 சங்கீதங்கள் இருக்கிறது, ஞான பாடல்கள் இருக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லக்கூடிய ஆழமான தேவ வசனம் இருக்கிறது. அப்பா கிட்ட நம்ம எப்படி பேசணும், அம்மா கிட்ட எப்படி பேசணும், ஊழியக்காரர்கிட்ட எப்படி பேசணும், நம்மளை வேலை பார்க்குற எஜமான்கிட்ட என்ன பேசணும், நம்ம குடும்ப வாழ்க்கையில் கணவனை எப்படி நேசிக்கணும், மனைவி எப்படி நேசிக்கணும், பெற்றோருக்கு என்ன கனம் கொடுக்கணும், என்ன கனத்தை கொடுக்கணும், ஆராதிக்க வர சொல்ல எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி தேவனை சேவிக்க வேண்டும், எப்படி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நீண்ட பட்டியலை இந்த புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த புஸ்தகத்தை கர்த்தர் நமக்கு தந்ததற்கு வேண்டி நம்ம முதல் நன்றி சொல்ல வேண்டும். இன்னைக்கு பலர் சொல்லுவாங்க, என்கிட்ட கர்த்தர் அப்படி பேசினார், இப்படி பேசினார். நான் அது 99% சில இடங்களில் அவர் பேசினது உண்மை, அது சரியா இருக்கும், உங்ககிட்ட என்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஆனால் வசனத்தை அல்லாமல் பேசினதை எனக்கு ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் என் வாழ்வில் இல்லை. நான் அதை ஸ்டடி பண்ணதில் இந்த பைபிளை நல்லா முகாமுகமாய் பேசும் பொழுது இதை படிக்கும் பொழுது, இதை தியானிக்கும் பொழுது, இதை கேட்கும் பொழுது, இது உங்ககிட்ட பேசுகிற ஒரு புத்தகம். இது உங்களோட ஒரு நண்பனை போல பேசுகிறது, உங்களை ஒரு கடிந்து பேசுகிறது, கண்டித்து பேசுகிறது, உங்களை ஆறுதலாகவும் பேசுகிற புஸ்தகம். ஆதலால் 1, தேவனுடைய வசனத்திலே கொலோசியருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதற்காக. உங்க கூட எப்பவும் இது இருக்கு. இதை வாசித்தாதான் இது இருதயத்துக்குள்ள வரும். இதை தியானித்தாதான் இருதயத்தில் அது நமக்கு மனப்பாடமாக மாறும். நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, 119 சங்கீதத்தை ரொம்ப பேர் மனப்பாடமா வச்சிருக்கிறாங்க மனசுல, ரொம்ப சந்தோஷம். ஆனால் மனப்பாடம் அல்ல, வாழ்க்கையில் அபசிக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம் என்பதை சபை மறந்து விடக்கூடாது. 1, நாம் நன்றி செலுத்த வேண்டியது நம்ம கையில தந்த பைபிளுக்காக, பைபிளின் வசனத்துக்காக நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள்.
அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? பல நேரத்தில் உங்களை தேட்டிச்சு தெரியுமா? பல நேரத்தில் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் கணவனை மாதிரி, உங்கள் மனைவியை மாதிரி, உங்கள் பெற்றோரை மாதிரி, உங்கள் உடன்பிறப்புக்களை மாதிரி, உங்கள் போதகரை மாதிரி இந்த இடத்துல இந்த புஸ்தகம் உங்ககிட்ட பேசிச்சு. அதை மீறி சிலதை செய்தோம். இன்னைக்கு காலையில் சொல்கிறாரு, இது உங்கள் கையில் தந்தது உங்களுக்கு நல்ல ஞானம் வருவதற்காக. நீங்கள் சங்கீதங்களும் ஞான பாடல்களும் எதுக்குன்னா ஒருவரை ஒருவர் நீங்க புத்தி உபதேசிக்க வேண்டும். பைபிள் சொல்லுது, உங்களில் ஆராதனைக்கு யாரெல்லாம் வராம யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க போய் புத்தி சொல்லணுமா. யாரு முன்ன இருந்த மாதிரி தீவிரமா சபையில ஆக்டிவா இல்லையோ அவங்க கிட்ட போய் நீங்க போய் போதித்து அவங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் ஒன்று, உங்களுக்கு இந்த பைபிளை கத்த தந்ததற்கு எல்லாரும் ஒரு வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமான உங்க மத்தியிலே வாசமாயிருக்கிறது. ரோமர் 6:17 முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமையாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்ட திட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்திருக்கிறதுனாலே கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது. ரெண்டாவது, நம்ம ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தார் இயேசப்பா. கரங்களை தட்டி. இங்க எல்லாம் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பது 100% நம்புகிற ஒரு போதகர் நான். முன்னே நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தீர்கள். முன்னே நீங்கள் தேவனுக்கு பிரியமல்லாதவர்களாக இருந்தீர்கள். உங்க பேச்சில சுத்தம் கிடையாது, உங்கள் கொடுக்கல் வாங்கலில் சுத்தம் இல்லை, உங்க பார்வை, உங்கள் சிந்தனை, செயல்பாடுகள் தேவனுக்கு நேர டெட் அகைன்ஸ்டா இருந்த உங்களை முன்னே நீங்கள் பாவத்தில், பாவம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், பாவத்துக்கு ஹீப்ரு வேர்ட்ஸ்ல கொடுத்திருக்கிற பதம் என்னவென்றால் அனாத்தீமா. என்னது? அனாத்தீமா. அனாத்தீமா என்றால் கீழ்ப்படியாமை, தேவனுக்கு பிரியமல்லாமல் நடந்து கொள்ளுகிறது பாவம். நீங்கள் முன்னே பாவத்தில் அடிமைகளாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்தினுடைய சட்டதிட்டம் என்ன சொல்லுதுன்னா, பைபிள் ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்யதாயிற்று. பொய் சொல்லுகிறது ஒரு பாவம், கீழ்ப்படியாமை ஒரு பாவம், தேவனுக்கு பிரியமல்லாமல் சிந்திப்பது, செயல்படுவது பாவம் என்று பாவத்தின் பட்டியலை இந்த பைபிள் வெளிப்படுத்தும் பொழுது, பாவத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி மீட்டு பரிசுத்த ஜாதியாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இந்த கர்த்தர் என்னையும் உங்களை வேர்பிரித்தார். நம்ம எல்லாம் நன்றி சொல்லணும். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமையாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்ட திட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தீங்க. யாராவது உங்களை பலவந்தம் பண்ணாங்களா? இன்னைக்கு ஊர்ல எல்லாம் என்னன்னா மதம் மாற்றுகிறாங்க. என்ன மாற்றுகிறாங்க? ஒருத்தரையும் யாரையும் அப்படியெல்லாம் மதம் மாற்ற முடியாது. அப்படி யாரையும் கட்டாயப்படுத்தி ஒரு மனிதனை மதம் மாற்ற முடியாது. இதில் இருக்கிறவங்க எல்லாரும் மனப்பூர்வமாக, நான் ஒரு பாவியாயிருந்தேன், நான் ஒரு தெய்வம் இல்லாதவனாயிருந்தேன், நான் சமாதானம் இல்லாதவனாயிருந்தேன், நான் ஆறுதலற்றவனாயிருந்தேன், நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லாதவனாயிருந்தேன், நான் மனப்பூர்வமாக இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நான் ரொம்ப வேற வலியுறுத்துகிற ஒரு காரியம், அந்த தண்ணிக்குள்ள வச்சு கேட்பேன், உங்க சுய விருப்பத்தின்படி வந்தீங்களா? நீங்கள் மனப்பூர்வமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தீங்களா? ஞானஸ்தானம் எடுத்து அவங்கள தலையில வச்சு ஒரு ஜெபம் பண்ணுவேன், கடைசி பரியந்தமும். எப்படி? கடைசி பரியந்தமும் தேவனுக்கு சாட்சியாக இந்த பூமியில வாழ்ந்து நித்தியத்தை சுதந்தரித்துக் கொள்ள கிருபை தாரும். கரங்களை தட்டி. நம்பர் 2, தேவன் ரட்சிப்பை தந்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லணும். தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? ரட்சிப்பை தந்திருக்கிறார். ஆனா நம்ம முன்ன யாரா இருந்தோம்? ரட்சிப்பு அற்றவர்களாய், பாவிகளாய், தோஷிகளாய்,
தேவனுக்கு பிரியமற்றவர்களாயிருந்தோம், நம்மை ஆண்டவர் ரட்சித்தார். இப்போ உங்கள்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ரட்சிப்பு என்கிறது என்னைக்கு ஆண்டவர் நம்மை இந்த பூமியிலிருந்து எடுத்து கொள்ளுகிறாரோ அன்றைக்கு வரை இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பரிசுத்தமா இருந்தீங்க, இன்னைக்கு மாத்திரமல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம். சங்கீதக்காரர் ஒரு இடத்துல சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது போல என் ரட்சிப்பு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை விட்டு எடுத்து விடாதபடிக்கு, நான் பாவத்தில் விழுந்து விடாதபடி என்னை பரிசுத்தப்படுத்தி அருளும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். 107ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி பக்கத்துல கையை பிடிச்சு பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் கொஞ்சம் இந்த வசனத்துல நீங்க அசை போட்டுதான் ஆகணும். ஏன் கர்த்தரை துதிக்கணும்னா அவர் தான் நல்லவர். உலகத்தில் ஒருவனும் நல்லவன் அல்ல. உங்களை முன்ன விட்டு பின்ன பேசுவாங்க, நன்மைக்காக உங்களோடு பழகுவார்கள். இது உலக இயல்பு. தேவனுடைய நன்மைகள் ஒவ்வொன்றையும் நன்றி சொல்ல வேண்டும். ஏன் நம்ம காலையில கர்த்தரை துதிச்சோம் தெரியுமா? கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறாரு, என்ன பாவத்தில் விழாதபடிக்கு, என்ன சாபத்தில் விழாதபடிக்கு, இந்த ஊர்ல நான் தேவனுக்கு பிரியமல்லாதவனாய் வாழ்ந்து விடாதபடிக்கு என்ன அவர் நல்லவரானபடினால என்னை அவர் நல்லவராக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை நல்லவனாக இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. ஆண்டவராகிய கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் அல்லது தேவனுடைய வார்த்தை, தேவன் யார் என்றால் அவர் நல்லவர். 107ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்தை கூட வாசிடுங்களா? 107ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனம், கர்த்தரால் சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்தும் சேர்க்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி இந்த காலையில் இயேசு உங்களுக்கு நல்லவராக இருந்தபடினால் உங்களை எல்லாரும் என்ன எல்லாம் நல்லவனாக்குனாரு. நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, ஏன் பெஞ்சிலிருந்து படித்த ஒரு சகோதரன் கொலைகாரனாய் மாறின ஸ்தானத்தில் 14 ஆண்டுகள் ஆயுஷ் தண்டனையை ஏற்றவனாய் இருந்த காலத்தில் அவர்களில் ஒருவனாய் இருந்த என்னை, என் இயேசுவை நல்லவர் என்று நான் கற்றுக்கொண்டதுனால என்னை மற்றவர்களுக்கு நல்லவனாக மாற்றினார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை இந்த இடத்துல நல்லவனாக்கி வச்சிருக்கிறாரு. உங்களை யாரா வச்சிருக்கிறாரு? ஏன் உங்களை நல்லவனாக்குனார்னா அவர் நல்லவர். எத்தனை பேர் புரிகிறது? இயேசு கிறிஸ்து நல்லவரானபடினால, இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறதுனால, அந்த இயேசுவை இன்னைக்கு நான் இந்த வஸ்திரத்தை தரித்திருக்கிறது போல இயேசுவை ஒருவன் தரித்து கொண்டால் இயேசுவனுடைய சுபாவம் வரும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், பூவோடு சேருகிற நார் என்ன செய்யும்? மணக்கும். நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில் மாற்றப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். 4வதாக 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 15. 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் அவருடைய ஈவாகும், அவருடைய கிஃப்ட் ஆகும். அவருடைய சாயலில், அவருடைய சொரூபத்தின்படி நானும் நீங்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இந்த வாழ்வு தேவன் அருளி சொல்லி முடியாத ஈவாகும். இந்த நம்முடைய வாழ்விலே நமக்கு மக்களை தந்தார், நமக்கு மருமக்களை தந்தார், நமக்கு பேர பிள்ளைகளை தந்தார். இதெல்லாம் கர்த்தருடைய ஈவாகும். நமக்கு பணியை தந்தார்,
நமக்கு உயர்வான அங்கீகாரத்தை இந்த ஊர்ல ஆண்டவர் தந்தார். தேவன் அருளிய சொல்லி முடியாத எல்லா ஈவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டுல இந்த 7 மாசத்துல அதிகமான இந்த மருத்துவ செலவு இல்லாம உங்களை பாதுகாத்தாரு. ஆமென் சொல்லுங்க. உங்க பணம் விரயமாகாதபடி கர்த்தர் பாதுகாத்தாரு. உங்களை பிள்ளைகளை கொண்டு ஒரு தலைவலி இல்லாம இந்த 7 மாதத்தை பாதுகாத்தார். அநேக பிள்ளைகள் ட்ரக் அடித்து தெருவில் நிற்கிற இடத்துல உங்க பிள்ளைகளை உயர்த்தி கனப்படுத்தினார். அது கர்த்தருடைய ஈவு. அநேக பிள்ளைகள் விபத்தில் சிக்கி கைகால்கள் இழந்தார்கள். உங்க பிள்ளைகளையும் உங்களையும் ஈவாக பாதுகாத்தார். அநேகருக்கு படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் வாய்ப்பு இல்லாமல் இருந்தும் காலேஜுக்கு போகாத இருக்கிற இடத்துல உங்க பிள்ளைகளையும் அழகு பார்த்து உங்க பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளையும் கை நிறைய சம்பளம் வாங்க வச்சாரு. இப்போ இந்த இடத்துல ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் வேலை செய்த என் பிள்ளை வேலை இல்லை. உங்களை விட ஒரு 10,000 ரூபா ஒரு 50,000 கூட உங்க பிள்ளைகள் சம்பளம் வாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆதலால் தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவுக்காக அவர் தந்த எல்லா கிஃப்ட்டுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நீ என்னைக்காவது சிந்திச்சது உண்டா? இந்த ஸ்கூலில் காலேஜில் மெரிட்டில் பாஸ் ஆகுதவங்க விட ஒரு மீடியமாக படித்தவங்க தான் டாப்பில் வருவோம். பார்த்துருக்கீங்களா? என் லைஃப்பில் கண்ட உண்மையான சரித்திரம். ஸ்கூலில் மெரிட்டில் டாப்பில் போயிடுவாங்க, ஆனால் லைஃப்பில் அவங்களால மெரிட்டில் போக முடியாது. பைபிள் சொல்லுது, என்ன யார் ஒருவன் முழுமையாக தேடினாரோ எளியவனை நான் தூக்கி குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களின் மத்தியில் அமர செய்கிறவன். இதுதான் கர்த்தருடைய ஈவு. கர்த்தருடைய ஈவு. இந்த ஈவை தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். 7 மாசத்தில் உங்களோடு பயணித்தவர்கள் அநேகர் இன்னைக்கு இந்த பூமியில் இல்லை தெரியுமா? அநேகர் கடப்பட்டுட்டாங்க தெரியுமா? அநேகர் விசுவாசத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க தெரியுமா? ஆதலால் இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவனருடைய சொல்லி முடியாத எல்லா ஈவுக்காக ஆண்டை தொடங்கின ஆண்டு 33 ஞாயிற்றுக்கிழமையை ஆண்டவர் கொண்டு வந்து இனி மீதி இருக்கிற நாட்கள் இந்த ஆண்டில் குறைவான நாட்கள். எல்லா ஈவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 136 உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சங்கீதத்தினுடைய ஆழமான மிக தெளிவான ஒவ்வொரு வசனங்கள் தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். 136 சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க சொல்ல ரொம்ப காரியங்களை இந்த பைபிள் நமக்கு படிப்பிக்கிறது. தேவனுடைய கிருபையை பற்றி படிப்பிக்கிறது. ஒரு ஆள் 1ஆம் வசனத்தை 1-2 வசனத்தை மட்டும் வாசிக்க பார்ப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹலோ, இன்னைக்கு காலையில் உங்களை எல்லாம் எழுப்பினது அவருடைய கிருபை. இந்த இடத்துல நானும் நீங்களும் இந்த இடத்துல உட்கார்ந்திருந்து அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்துக்கு ஒரு நாளில் தகுதியற்றவர்களாக இருந்தோம். என்னையும் உங்களையும் அவர் தகுதிப்படுத்தினார். ஆதலால் இன்னைக்கு காலையில சபையோடு விசுவாச குடும்பங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தரை துதியுங்கள். சொல்லுங்க, ஸ்தோத்திரம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அடுத்த பாயிண்ட் கிருபை. சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க. தகுதி இல்லாத இடத்துல சொல்லுங்க. என்ன? எந்த இடத்துல? தகுதி இல்லாத இடத்துல. நான் கார் ஓட்டி வர சொல்ல என் மனசுல ஓடின ஒரு சிந்தனை மண்டலத்தை சொல்லுகிறேன். என் கூட படிச்சவங்க, என்னை விட நல்ல பணக்காரங்க என் கூட படிச்சாங்க. ஆனால் அவர்களை எல்லாவரையும் விட கிருபையாய் என்னை தட்டி தூக்கி எழுப்பினார். ஆமென்.
நான் இதற்கொன்றும் தகுதி இல்லாதவன், என்னுடைய குடும்ப பின்னணியும் அதற்கு தகுதி இல்லாதது, என் படிப்பும் தகுதி இல்லாதது, எங்குள்ள பாடி ஸ்ட்ரக்சரும் அதற்கு தகுதி இல்லாதது. ஆனால் கர்த்தரை நான் துதிச்சேன், அவர் நல்லவர் என்று ஏற்றுக்கொண்டேன், அவர் கிருபை என் மேல வச்சாரு. நேற்றுக்கு லண்டன்லேருந்து ஒரு பிரதர் கூப்பிட்டாரு, பாஸ்டர் உங்கள் வாக்குத்தத்த மெசேஜ் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கேட்டேன், அந்த வாக்குத்தத்தம் என்னோடு கூட பேசினது. அது 20 மினிட்ஸுக்குள்ள அவர் உடனே அந்த பிரசங்கம் முடித்த உடனே எனக்கு ஃபோன் காலில் வந்தார், பாஸ்டர் அதோடு கூட நான் நிக்கட்டில் இருக்கிற ஒரு நேரத்தில் எங்கள் அம்மா மீனாட்சி மிஷனில் ஃபேஸ் மேக்கர் வச்சு அவங்க மருத்துவமனையில் நாளை டிஸ்சார்ஜ் ஆகுதாங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஒரு குட் கிராமத்தில் பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கம், ஒரு சின்ன கிராமத்தில் விதைக்கப்பட்ட விதை, அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. அது தேசத்தில் எங்கோ ஒரு மனிதனை போய் டச் பண்ணுகிறது. உங்களுக்கு அது எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியாது, ஆனால் உங்களையும் இது பல நேரத்தில் தைரியப்படுத்தினது. 136 சங்கீதம் 3 வசனம், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை. அப்படி 4 வசனம் 5 வசனம், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, தண்ணீருக்கு மேலாக பூமியை பரப்பினவரை துதியுங்கள். ஒரு கிருபை என்கிற வார்த்தை பல முறை அந்த இடத்துல வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சிருஷ்டியில இந்த 9 கிரகங்களும் தனக்குள்ள வட்டப்பாதையில் சரியான இடத்தில் சுற்றி கொண்டு பூமி சுற்றி கொண்டு இருப்பதனால இன்னைக்கு இந்த ஒரு புவி ஈர்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு நான் அழகா நேர நிமிர்ந்து நிற்கிறேன். ஆனால் நான் விஞ்ஞானிகள் போகிற விஞ்ஞான கோலத்துக்குள்ள போச்சல என்னால் இப்படி என்ன செய்ய முடியாது. ஏன்னா அங்கு புவி ஈர்ப்பு சக்தி இல்லை, அங்கே ஆக்சிஜன் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த வானங்களை என்னதான் படைச்சேனா, ஞானமாய் உண்டாக்கினேன். 1/3 தான் இந்த நிலப்பரப்பு. இந்த பூமியினுடைய கடல் அவ்வளவு ஆழமானது. ஆனால் கர்த்தருடைய கட்டளைக்கு அது கீழ்ப்பட்டு தன்னுடைய எல்லையை மீறாதபடி காத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் சபையோடு விசுவாச குடும்பங்களோடு சொல்லுகிறார், கர்த்தருடைய கிருபை அவ்வளவு பெரியதாகும். உங்களை ஒரு மனைவியாக ஒரு வீட்டுக்குள்ள உட்கார வச்சது கர்த்தருடைய கிருபை. இங்க யாரோ ஒரு குடிகாரங்களுக்கு போய் கெட்டுப்பட வேண்டிய இடத்துல உங்களுக்கு இந்த ஊர்ல அபிமானமான அந்தஸ்தான ஒரு புருஷனை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அழகான புருஷன். ஆமா சொல்லுங்க. உங்க கணவன் அழகான கணவர் எப்பவும் சொல்லணும், விட்டு கொடுத்துறாங்க. அல்லேலூயா. அதுபோல என் மனைவியை விட அழகு வேறொருவள் இல்ல. நான் இப்ப எஸ்தர் புஸ்தகத்தை இந்த 2 நாளா படிக்கிறேன். எஸ்தரை உருவாக்குவதற்காக ஒரு மொர்தெகாயை ஆண்டவர், எஸ்தருடைய அம்மாவும் எஸ்தருடைய அப்பாவும் தன் இளமையிலே அவனுடைய சின்ன பிராயத்தில் மரித்த பொழுது அந்த பிள்ளையினுடைய உத்தரவாதத்தை மொர்தெகாய் ஏற்றெடுக்கிறார். அவளுடைய சிறு வயது முதல் அவளுடைய வளர்ப்பு, அவளை இந்த பெரிய ரூபவதியாக உருவாக்குவதற்கு, அந்த வீட்டினுடைய முற்றத்தை போய் பார்ப்பதற்கு அவள் ஒரு கன்னியாக தான் இருக்கிறாளா? அவளுடைய தாதிமார் அவளை சரியாக கவனிக்கிறார்களா? அவளை இந்த ராஜாவினுடைய ராணியாக கனம் பண்ணி அழகு பார்ப்பதற்கு மொர்தெகாவை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இதை போல உங்க கணவனுடைய அழகு மனைவி கிட்ட தான் இருக்கு. மனைவிக்குள்ள அழகு கணவன் கிட்ட தான் இருக்கு. மறந்துடாதீங்க. அடிக்கடி மனைவி பார்த்து நான் நல்லா இருக்குன்னு சொல்லணும், அழகா இருக்குன்னு சொல்லணும். அவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம். திருப்பி உங்க கணவன்மாரை பார்த்து சொல்லணும், 1000 புருஷன் இருந்தாலும் என் கணவனை மாதிரி அழகுள்ளவன் ஒருவன் இல்லை. அப்படி சொல்லுதோமா? இங்கதான் பிரச்சனையே. இந்த மனுஷகிட்ட 2 நிமிஷம் இருந்தாச்சா சண்டை தான் வரும். அதனால சகோதரமாரு வீட்டுக்கு வரல, ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டாங்க. இடையில நாகர்கோவில் ஒரு பிரசங்கியார் பிரசங்கிச்சாரு. அவரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. விசுவாசி ஒரு ஆள் எங்க இருக்காரு? ரயில்வே ஸ்டேஷன். ஐயா, நீர் சர்ச்சில் எல்லாரையும் கனம் பண்ண சொல்லுதாரு. என் வீட்டம்மா வந்து காய்கறிக்காரரேன்னு கூப்பிடுதாரு. யார?
பால்காரரே கூப்பிடுதாரு. என்ன அவன் கூப்பிடுத லாங்குவேஜ் பார்த்தா வீட்டுக்கே போவதுக்கு எனக்கு இல்லை. நீங்க அப்படி கூப்பிட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு தந்த பிள்ளைகள், ஆமே சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை விட கிரேட் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. இந்த பிள்ளை உனக்கு ஒரு கிஃப்ட் ஆகும். ஆமே சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும் உலகத்துல கோட்டு வாங்கி குடிச்ச காலத்துல, எல்லா பிள்ளைகளும் தப்பு பண்ணின காலத்துல, உங்க பிள்ளைகள் இன்னைக்கு வர உங்களை தலை குனியாம பாதுகாக்கிறது. அதற்கு அவங்கள பார்த்து சொன்ன மக்களை இவ்வளவு நாள் ஏன்னா நீ தலை குனியாம பாதுகாத்த, கடைசி வரை இதை செய்யணும்னு அவட்ட சொல்லிக் கொடுக்கணும், அவங்ககிட்ட சொல்லிக் கொடுக்கணும். ஹலோ, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது தேவனுடைய கிருபை. இந்த சர்ச்சில் என்ன வந்ததுனால எல்லா நிலைகளிலும் என்னை அழகு பார்த்தீரே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு வாரம் நான் சோர்ந்து போற நேரத்தில் என்னை தட்டி தோள்ல தட்டி போ, பயப்படாத, நான் உங்க கூட இருக்கிறேன். இங்கிருந்து நீங்க போச்சல ஒரு அனைண்டிங்கோட பலத்தோட போக ஆண்டவர் கிருபை செய்தார். எதையும் குற்றம் சொல்லாதீங்க, எதையும் மோசம் என்று நம்பாதீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன வீடு, அந்த வீடை அழகா வச்சு அழகு பாருங்க. அந்த வீட்டில் திருப்தியாக தூங்கி எழுந்து பாருங்க, அது ஆசீர்வாதம். ஆதலால் இன்னைக்கு காலையில நம்முடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் அவருடைய கிருபை என்பதை மறந்து விட வேண்டாம். அவருடைய கிருபை. 1 யோவானுடைய புத்தகம் நீங்க வீட்டில் போய் பாக்கி அந்த 136 சங்கீத வாசிங்க. எனக்கு அடுத்த 2 பாயிண்ட் உங்களுக்குள்ள சப்மிட் பண்ண முடியாது. 1 யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து, கரங்களை தட்டி. நானும் அடிக்கடி சொல்லுதேன், ஆராதனை முடிஞ்ச உடனே டக்குன்னு போயிடாதங்க, சீக்கிரமா போயிடாதங்க. பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் யாரா இருக்கணுமா? இந்த மற்ற அன்பு இல்லை, அன்பு. இன்னைக்கு காலையில் நீங்கள் ஒருவரை ஒருவர் இந்த வாரத்தில் வரணும், அவங்களை யாராவது பாஸ்டர் கேட்குற மாதிரி விசாரிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் யாரா இருக்கணுமா? அன்பா இருக்க வேண்டும். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்றார், நீ 7 காரியத்தில் நன்றி சொல்லணும். தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதனால், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. எந்த அன்பு தெரியுமா? இயேசு கிறிஸ்து காண்பித்தார் நமக்கு. தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதிலும் மேலான அன்பு ஒரு அன்பு இல்லை. இந்த மரண வீட்டுக்கு யாராவது நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க செத்து போயிட்டான்னு நம்ம சொல்லுவோம், சே அந்த மனுஷனை விட்டுட்டு என்ன, அந்த மனுஷனை விட்டுட்டு என்னையாவது எடுத்துருக்கலாம் ஆண்டவரேன்னு சொல்ல அழுவோம். ஆனால் பக்கத்தில் நெருங்க சொல்ல தான் தெரியும், எப்பா விட்டுருக்கு, நாங்கள் குட் பை போயிட்டு வரோம். நம்ம யாரும் அப்படி செய்வதில்லை. ஆனால் நான் நேசிக்கிற பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து, நீங்கள் மரிக்க வேண்டிய ஸ்தானத்தில், நீங்கள் அடிக்கப்பட வேண்டிய உங்க கன்னத்தில் துப்ப வேண்டிய ஸ்தானத்தில் ஒருவர் அவ்வளவு அந்த கேடு அடைந்தார். அன்பின் அச்சாரம், அன்பினுடைய டெஃபினேஷன் யார் என்று கேட்டால் அது இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு ஒருவர் இல்லை. ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இன்னைக்கு உங்ககிட்ட கர்த்தர் கேட்கிற, நீ மறுபடி பிறந்திருக்கிறாயா? நீ ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கிறாயா? தேவனால் பிறந்த எவனும் அவரை அறிந்திருக்கிறான், அவர் அன்புள்ளவர். இன்னைக்கு அநேக மிஷனரிகள் தாக்கப்படுகிறார்கள். இந்தியாவில் இந்த அச்சு கூடத்தில் இந்த அச்சை இவ்வளவாக உங்களுக்கு லிபியாக எழுத்து வடிவாக இவ்வளவு நீங்கள் PhDயும் நீங்க உலகத்தில் இவ்வளவு மெரிட்ல வருவதற்கு இந்தியாவில் மிஷனரிகள் ஆற்றின சேவைகள் பெரியது.
இன்னைக்கு இருக்கிற மருத்துவம் இன்றைக்கு 10, 20, 150 வருடத்துக்கு முன்பதாக இல்லை. இன்னைக்கு காலையில சாரா டக்கர் என்கிற ஒரு அம்மா தன்னுடைய சகோதரனுக்கு, தன் சகோதரிக்கு கடிதம் எழுதுகிற ஒரு ஹாபி இருந்துச்சு. அப்போ அவர் சகோதரன் இங்க இந்தியாவில் திருநெல்வேலியை மையமாய் கொண்டு ஆண்டவருடைய பணியை என்னை போல செய்து வருகிற காலத்தில் இல்லென்றில் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். சகோதரி, நம்ம நாட்டு மாதிரி இல்லை இந்தியா, எக்ஸ்பெஷலி திருநெல்வேலி இப்படி கிடையாது. பொட்ட பிள்ளைய வீட்டில் வெளியில விடாது இருக்கிற அம்மாமாரு, அந்த பிள்ளைகளை படிக்க வைக்காம இருக்கிற அம்மாமாரு, அப்பாமாரு, அதை ஒரு 12 வயசுல அது விவாகம் செய்து, அதுக்கு என்னன்னே தெரியாது. கடைசியில் 13வது வயசுல ஒரு பிள்ளை, அதுக்கு படிப்பறிவு இல்லை, அதை ஞானம் இல்லை, அதை இந்த உலகத்தில் படிப்பிப்பதற்கு யார் இல்லை என்று கடிதம் எழுதும் பொழுது அவள் மறுமுனையிலே அவளுக்கு பர்த்டேக்கு யாரெல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்களோ, கை நம்மளை மாதிரி சுவாதீனம் இல்லை, கால் அவளால் நடக்க முடியாது, அவள் எழுதி திரும்பி கொடுக்கிறாள். அந்த பட்டணத்தில் அங்கே கல்விக்கூடம் உண்டாக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அந்த பட்டணத்தில் கல்லூரி உருவாக வேண்டும் என்று அவளுடைய அயராத உழைப்பு. இன்னைக்கு சாரா டக்கர் என்கிற ஒரு காலேஜ் ஆண்டவர் மிஷனரிகள் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டு உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் தேவ சமூகத்தில் உயர் நிலைகளில் பெண்கள் உயர்த்தப்பட்ட பெரிய அளவில் அவர்களை ஆண்டவர் படிக்க வச்சு பெரிய ஸ்தானம் கொடுத்திருக்காங்க. அது சாரா டக்கரை சாரும். கரங்களை தட்டி அது கல்லூரியை சாரும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையிலே சபையோடு, விசுவாச குடும்பங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சாரா டக்கருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு உந்துதல் ஏற்பட்டது தெரியுமா? சாரா டக்கர் இயேசுவினுடைய அன்பை ருசித்தாள். சாரா டக்கருக்குள்ள அந்த அன்பினுடைய ஆழம் என்னதென்று தெரிஞ்சிச்சு. சாரா டக்கருக்கு இயேசுவினுடைய அன்பு எவ்வளவு ஆழம், அகலம், உயரம் என்பதை அவளுக்கு புரிஞ்சிச்சு. அவளுக்கு வந்த கிஃப்ட, அவளுக்கு வந்த நகைய, அவளுக்குள்ள உடைமைய வித்து இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்தாள். இன்றைக்கு வர அவங்க மரித்து போனாங்க. ஒரு நாள் கூட இந்தியா என்கிற இந்த பூகண்டத்துக்கு, தமிழக மண்ணுக்கு அவங்க வந்ததே இல்லை. தேவனுடைய அன்புக்கு, தேவன் நம்ம மேல வச்ச அன்புக்கு நம்ம எல்லாம் கடனாளிகள். நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். உங்களை ஆண்டவர் அன்பு, அவர் அன்பு வச்சதுனால உங்களை இன்னைக்கு இந்த ஊர்ல உங்க சம்பளம் எல்லாம் உங்க வீட்டில் வருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க சம்பளம் எல்லாம் உங்க வீட்டுக்கு வருது. இல்லைன்னா உங்க சம்பளம் உங்க வீட்டுக்கு வரவே வராது. அல்லேலூயா. என்னைக்கு வேதனையும் கண்ணியுமா தான் இருக்கும். கடைசியாக 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் என்ன சொல்லணும்னா, நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுத்தார், ஒரு அல்லேலூயா. நமக்கு பிள்ளைகளை கொடுத்தார், ஒரு அல்லேலூயா. நமக்கு ஒரு அங்கீகாரமான ஒரு வீட்டை கொடுத்தாரு. சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு அங்கீகாரமான ஒரு ஆரோக்கியமான உடம்பை கொடுத்தார், ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல வேலை செய்வதற்கு திடமான சரீரத்தை கொடுத்தாரு. சிலருக்கு சில வயலை கொடுத்தாரு, சில அரசு பணிகளை கொடுத்தாரு, உயர்வை கொடுத்தார், நல்ல பணிகளை தந்தார், இந்த கையை ஆசீர்வதித்தார். ஆதலால் சபையோடு கத்த சொல்றாரு, நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். நீங்க உங்களுக்கு எல்லாத்திலையும் ஜெயம் தந்தாரு. அல்லேலூயா. எதை எடுத்தீங்களோ அது ஜெயமாக தான் வந்தது. இன்னும் ஜெயமாக மாற்றுவார். உங்களை தோல்வி அடைய செய்கிறவர் அல்ல. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை தோல்வி அடைய செய்ய மாட்டார். முன்ன இருக்கிற சகோதரி கடசுதா சிஸ்டர் தன்னுடைய இளமையில் தன்னுடைய கணவனை இழந்தார்கள். அவங்க கொஞ்ச நாள் சபைக்கே போகலை. நாங்கள் வீடு விசிட்டு வர சொல்ல, சிஸ்டர் எங்கேயும் போகாட்ட எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு பாஸ்டமாக தான் சொன்னாங்க. ஒரு வீடு கட்டி இருக்கிற இடத்தில் போன ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஒரு வீட்டுக்கு கூட அந்த கல் நட்டி ஜெபம் பண்ணுவதற்கு கிருபை கொடுத்தார்.
அவங்க அடிக்கடி சொல்கிறது, நாங்கள் ஆரம்பத்தில் இந்த சர்ச்சுக்கு வந்திருந்தோம்னா என் கணவன் இறந்துருக்க மாட்டான். அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. நான் என்னை புகழ்ந்து சொல்லலை. இன்னைக்கு காலையிலே அவங்க பையனையும் ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தில் கொண்டு வருவார். அவனுக்கு ஒரு மங்களகரமான திருமணத்தை இந்த திருச்சபையில் கர்த்தர் நடத்தி காட்டுவார். அதை நிச்சயம் நான் நம்புகிறேன். ஏன்னா ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி. எண்ணத்துல எல்லாம் ஜெயம் கொடுத்தார்னு 55 கீழே வாசிங்க. 15ஆம் அதிகாரத்தினுடைய 15 55 கீழே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு மரணத்திலிருந்து உங்களை விடுவிச்சு காத்திருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க நித்திரை அடைந்தாலும் நீங்க போய் சேருகிற இடம் பரலோகம். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கான்ஃபிடென்டான ஜெய வாழ்வை தந்திருக்கிறார். அதனால தான் பக்தன் பாடினேன், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில் நீங்கள் சில இடத்துல தோல்வி அடைந்திருக்கலாம். சில காரியங்கள் உங்களுக்கு ஃபெயிலிவர் ஆகிருக்கலாம். நோ நோ நோ, ஃபெயிலிவர் என் தேவனுக்குரியது அல்ல, வெற்றி என் அப்பாவினுடையது. நீங்கள் இன்னைக்கு காலையில் தெளிவாக சொல்கிறேன், எங்கெல்லாம் இந்த இடத்துல தோற்று நிற்கீங்களோ உங்களை ஜெயம் பெற செய்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய தேவன். ஜெயம் பெறுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆதலால் இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல, நம்ம நன்றி சொல்ல 7 காரியத்துக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்பர் 1, தேவனுடைய வசனத்துக்கு நன்றி சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 2, தேவனுடைய ரட்சிப்புக்கு நன்றி சொல்லணும். நம்பர் 3, தேவனுடைய நன்மைக்கு நன்றி சொல்லணும். நம்பர் 4, தேவனுடைய ஈவுக்கு நன்றி சொல்லணும். நம்பர் 5, தேவனுடைய கிருபைக்கு நன்றி சொல்லணும். நம்பர் 6, தேவனுடைய அன்பிற்கு நன்றி சொல்லணும். நம்பர் 7, தேவனுடைய ஜெயத்திற்கு நன்றி சொல்லணும். தேவன் இந்த வார்த்தையினால் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார் என்று மனமாற உங்களை வாழ்த்துகிறேன். கையப்படுத்தி சொல்லுங்க, நமக்கு ஒரு வெற்றி இருக்கிறது, நமக்கு ஒரு ஜெயம் இருக்கிறது, நமக்கு ஒரு விக்டரி இருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. ஆமென். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்வார்த்தைக்காய் நன்றி. வார்த்தையின் மறைப்பொருளை வெளிப்படுத்துவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.